மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. 97 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணி டிசாஸ்டர் ஆகியிருக்கு. தக் லைஃப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூலை 4ஆம் தேதி தக் லைஃப் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா படைத்தலைவன் நம்ம சண்முக பாண்டியன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது படத்தோட கலெக்ஷன். ஆனால் இந்த படமும் ஒரு ஃப்ளாப் மூவி தான். படைத்தலைவன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூலை 11ஆம் தேதி படைத்தலைவன் படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. ஓவர்சீஸில் 10 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா குபேரா சேகர் கம்முலா டைரக்ஷன்ல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ்நாடுல 20 crore, வேர்ல்டு வைடா 110 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த குபேரா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த குபேரா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூலை 18ஆம் தேதி குபேரா படத்தை அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா DNA நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல நிமிஷா விஜயன் மற்றும் அதர்வா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. DNA படம் நல்லா தான் இருக்கு. இது ஒரு ஹிட் மூவி. DNA படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜூலை 18ஆம் தேதி DNA படத்தை ஹாட்ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.